ஸ்டைலிஷ் ஸ்டார் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஆந்திரா, தெலுங்கானா அந்த ஏரியாவை தாண்டி வெளியே தெரியாது. நானும் அந்த ஸ்டைலிஷ் ஸ்டாரோட படத்தை நிறைய பார்த்துருக்கேன். பட் மனசுல எதுவுமே பதிஞ்சது இல்லை. சும்மா டான்ஸ் நல்லா ஆடுறாரு, ஃபைட் பண்றாரு, ஆக்ட் பண்றாரு அப்படிங்கிறத தாண்டி இந்த புஷ்பா அப்படிங்கிற ஒரு மாசிவான ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே இந்த ஸ்டைலிஷ் ஸ்டார் அல்லு அர்ஜுன் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சார். இவங்களுடைய தாத்தா எப்படின்னா, காதலன் படம் பார்த்துருப்பீங்க. காதலன் படத்துல பிரபுதேவா நக்மா ஒரு ஊர்ல போய் தஞ்சம் அடைவாங்க இல்லையா, அங்க மனோரமாவுடைய ஹஸ்பண்டா ஒருத்தர் வயசானவர் நடிச்சிருப்பார். அவர் தான் இவங்களுடைய தாத்தா. சிரஞ்சீவியுடைய மனைவியோட அண்ணன் பையன் தான் இந்த அல்லு அர்ஜுன். சோ இவர் பிறந்தது சென்னையில. சென்னை மக்களே வணக்கம். பள்ளி படிப்பெல்லாம் சென்னையில தான் படிச்சாரு. காலேஜுக்காக ஹைதராபாத் போயிட்டார். இப்போ தெலுங்கானால இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல தான் அவரு அல்லு அர்ஜுன் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. பட் நான் அல்லு அர்ஜுனை பத்தி எதுக்காக இந்த வீடியோல பேசுறேன் அப்படின்னா, தெலுங்குல முதன் முறையா நேஷனல் அவார்டு வாங்கினார். அதுல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அதை விடவும் நிறைய நல்ல படங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி எதற்காக அல்லு அர்ஜுனுக்கு இந்த விருது கொடுத்தாங்க, அதுல அரசியல் இருக்கு, அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள், நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. சிரஞ்சீவி ஃபேமிலிக்கும் அல்லு அர்ஜுன் ஃபேமிலிக்கும் ஏதோ தீரா பகை மாதிரி இப்போ கொஞ்ச நாளா அடிப்படுது. அது சட்டமன்ற தேர்தலில் இவர் எதிர்கட்சியை சேர்ந்த இவருடைய நண்பருக்கு ஆதரவா களமிறங்கினாரு, பிரச்சாரம் பண்ணாரு, அந்த மாதிரி எல்லாமே டாபிக் போச்சு. ஸோ அதனால பவன் கல்யாண் வித் சிரஞ்சீவி ஃபேமிலி அல்லு அர்ஜுன் மேல கொஞ்சம் கடுப்புல இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் பொலிட்டிக்கல் டிராமாவோ இஷ்யூவோ ஏதோ ஒன்று. புஷ்பா 2 நான் இன்னும் படம் பார்க்கல. பட் மார்னிங்ல இருந்து இதோடைய ரிவ்யூஸை நான் வாட்ச் பண்ணேன். ரிவ்யூஸ் மீன்ஸ் பப்ளிக் ரிவ்யூவை மட்டும்தான் நான் நம்புவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்ததுல இருந்து நான் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணது, இந்த படமும் பக்கா ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய படமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும் படம் ப்ரீ புக்கிங்லயே 100 crores டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த படம் கண்டிப்பா 1000 crores கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் பல பேர் சொல்றாங்க. புஷ்பா 1ல ஒரு ஹைப்போட இந்த படத்தை முடிச்சுப்பாங்க. அதாவது புஷ்பா அந்த புஷ்பாவோட ஜேர்னி என்ன, அப்படி எங்க நிக்கிறாரு அப்படின்றத அந்த 2.5 மணி நேரத்தில் சொல்லியிருப்பாரு. ஆனா படம் முடியும் போது பகத் பாசில்ங்கிற ஒரு புது கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒரு பக்கா ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு லீடை கொடுத்து முடிஞ்ச படம் அது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட, ஈவன் பாகுபலி 1 முடியும் போது எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சோ அதே போல தான் இந்த புஷ்பா 1 படம் முடியும் போது அந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படத்தை முடிச்சான். ஃபகத் ஃபாசில் எப்பவுமே தெரியும் அவர் ஒரு பெரிய அவர் கொடுக்குற கேரக்டரை பக்காவா பண்ணுவாருன்னு. ஸோ அதில் ஒரு போலீஸ் கேரக்டரோட நின்னவர். இந்த செகண்ட் பார்ட்ல அவர் தான் பெரிய ஒரு இந்த படத்துடைய பெரிய ஒரு பில்லரா இருப்பாருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுது. அதே போலதான் இன்னைக்கு ரிவ்யூவும் அப்படிதான் சொல்றாங்க. 300 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் எவ்வளவு வாங்கினார் எக்ஸாக்டா இவ்வளவு வாங்கினாரா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அது யாரோ ஒருத்தங்க கொளுத்தி போடுறதா கூட இருக்கலாம். அது ப்ரொடியூசரோ சம்மந்தப்பட்ட ஆக்ட்ரஸோ தான் சொல்ல முடியும். பட் அதுக்குள்ள நம்ம போகல. ஆனாலும் அவருக்கு கூடின அந்த பீகார்ல பாட்னால இந்த ஆடியோ லான்ச்சுக்காக ஆடியோ லான்ச் ப்ரொமோஷனுக்காக போயிருந்தார். அப்போ கூடின கூட்டம் எல்லாம் நார்த் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சு, என்னடா ஒரு சவுத்ல இருந்து ஒரு ஆக்டருக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கண் விரிந்து பார்க்குற அந்த ஒரு ஃபீலை இந்தியாவே கொடுத்துச்சு. ஏன்னா நார்த்ல ஏதாவது ஒரு பெருசா நடந்துச்சுன்னா ஓவர் இந்தியா தெரிஞ்சிடும்ல. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்த ப்ரொமோஷனுக்காக அந்த பாட்னால கூட்டின அந்த கூட்டம் இப்போ வரைக்குமே அது ஒரு பெரிய ட்ரெண்டிங் செட்டரா இருந்துக்கு. ஸோ
எப்படி பார்த்தாலுமே ஒரு சாதாரண குடும்பம் தான். அல்லு அர்ஜுன் அதாவது ஈவன் சிரஞ்சீவி ஃபேமிலியே வந்து சின்ன சின்ன வேடங்களை நடிச்சு அப்படியே எந்த பின்புலமும் இல்லாம வந்து இன்னைக்கு தெலுங்குல வந்து பெரும் படைபலமா இருக்கக்கூடிய ஃபேமிலி தான் சிரஞ்சீவி அண்ட் கோ. ஸோ அந்த ஃபேமிலியில வந்த அல்லு அர்ஜுன் இன்னைக்கு வந்து அவங்க எல்லா ராம் சரண், சிரஞ்சீவி அவங்களுக்கு இருந்த மாசம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நம்பர் 1 பொசிஷன்ல வந்து நிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி எனக்கு அவருடைய ஸ்டைல், டான்ஸ், ஃபைட்டிங், ஓவரால் அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கான எல்லா தகுதியையும் கணக்கச்சிதமாக வச்சிருக்கிறவர் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஈவன் அவர் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ப்ரொமோஷன் வரும்போது கூட அவர் தமிழில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மாதிரி இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தமிழ் தெரியும், நான் ஏன் வந்து இங்கே வந்து தெலுங்கு பேசணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்டார், தெலுங்குல பேசுங்க அப்படின்னு சொல்லி. நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன், தமிழ் எனக்கு தெரியும், நான் எதுக்கு தெலுங்குல பேசணும் அப்படிங்கிறத சொன்னது வந்து ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த புஷ்பா 2வும் ஒரு பெரிய மாசிவ் ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சம்பவம் வந்து மேபி நம்ம தமிழ் டைரக்டர் ஷாருக்கானுக்கு வந்து இதுவரைக்கும் அவர் லைஃப்பில் பார்க்காத ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்தவர் அட்லி. அல்லு அர்ஜுன் கூட கனெக்ட் ஆவார் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, புஷ்பா 2 வந்து பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க ஹவ் இஸ் ஃபிலிம். இன்னும் ஒரு நார்த் இந்தியாவில் பிவிஆரில் வந்து இந்த புஷ்பா 2க்கு வந்து ஒரு டிக்கெட் 3000க்கு வந்து ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து 3000 ரூபாங்கிறத வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் ரிசர்வேஷன் பாயிண்ட்லேயே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3000, 2000, 1000. ஸோ அந்த மாதிரி டிக்கெட்டோடைய ரேஷியோவை காமிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ பார்க்கலாம் 1000 கோடியை கிடக்குதா இல்லை இந்தியாவுடைய ஓவர் இன்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மைல்கல்லை வந்து புஷ்பா 2 கிரியேட் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். படம் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க ஹவ் இஸ் ஃபிலிம். படம் பார்க்காதவங்க படம் பார்க்க போறீங்களாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.